இங்க 7 அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் ஆகுது. முதல்ல பிறந்த 6 பொண்ணுங்களும் பணக்காரங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா 7ஆவதா பிறந்த பொண்ணு ரொம்ப ஏழையா ஒருத்தர் இருப்பாரு, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போறதுக்காக வண்டி வருது. முதல்ல பிறந்த 6 பொண்ணுங்களை கூட்டிட்டு போறதுக்காக நல்ல லக்ஸரி கார்லாம் வந்திருக்கும். ஆனா 7ஆவது பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் டிராக்டர்ல வராரு. எல்லா பொண்ணுங்களும் பார்த்து கிண்டல் பண்றாங்க. உனக்கு தேவையா, நாங்களாம் பாரு இவ்வளவு லக்ஸரி கார்ல போறோம், நீ டிராக்டர்ல ஏறி போற பாரு அப்படின்னு தான் கிண்டல் பண்றாங்க. ஏன்னா காசு பத்தி எல்லாம் இந்த பொண்ணுக்கு பிரச்சனையே கிடையாது. அவரை இந்த பொண்ணு ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணா. இப்ப இவர் வந்து இந்த பொண்ணு வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருப்பாரு. வீட்லயே இவரோட அம்மா இருப்பாங்க. இவரோட அண்ணா ஒருத்தர் ரொம்ப முடியாம பெட்லயே தான் படுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு அண்ணா இருப்பாரு, அவருக்கு மனநலம் சரியில்லாம இருக்கும். அவரு போயிட்டு டேபிள் கடையில உட்காந்துட்டு இருப்பாரு. காசு இல்லாத குடும்பம், 2 அண்ணனுங்களையும் பாத்துக்கணும், அம்மாவையும் பாத்துக்கணும், இதுல ஹஸ்பண்டையும் பாத்துக்கணும். இதுல அம்மாக்கு வேற சரியா நடக்க முடியாத மாதிரியும் இருக்கும். எல்லா வேலையும் இனிமேல் இந்த பொண்ணு தான் செய்யணும். இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்க்கு லைட்டா பயமா தான் இருக்கு. எந்த பொண்ணா இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு செகண்ட் யோசிக்க தான் செய்வாங்க, என்ன இந்த மாதிரி குடும்பத்துல வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஆனா இந்த பொண்ணு வந்து அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. நானே இனிமேல் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அதோட மட்டும் இல்லாம இப்ப இந்த பொண்ணுக்கு அவளோட ஹஸ்பண்டை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இத்தனை வருஷமா உங்களோட குடும்பத்துக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கவலை விடுங்க, இப்பதான் நான் வந்துட்டேல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வா. இந்த பொண்ணும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து முன்னேறி குடும்பத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்வாளா. இந்த பொண்ணோட மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல ஒரு நல்ல பொண்ணுலாம் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. அதனால குடும்பத்தோட வீட்டு சாவி, குடும்ப பொறுப்பு, வரவு செலவு எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணு நினைக்கிற மாதிரி இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் எல்லாம் கிடையாது. 4 பேருமே நல்ல வசதியானவங்க தான். இந்த பொண்ணு டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாவே இப்ப இந்த பொண்ணு வந்து காசு படாத பொண்ணு தான், குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிற பொண்ணு தான் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கும். அதனால எல்லா உண்மையா சொல்லிடுறாங்க.